ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேஜிக்கல் ஃபுட் ஆப் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் அந்த பர்சோனா டேக் அவே அப்படிங்கிற சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும்ல. இப்போ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை நடு ரோட்ல தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே கையில ஒரு ஃபைல வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருப்பான். எனக்கு வேலை போச்சு, என்னோட வீட்டு ஓனர் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு, இப்படி ஒரு மோசமான நிலைமையில என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பையன் வேகமா அவனோட ஸ்கூட்டில வந்து ஒரு புரோட்டீன் பாரை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுவான். அதை சாப்பிட்டோன்னு நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி செம எனர்ஜெட்டிக்கா அதுக்கடுத்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து கொஞ்ச மாசத்திலேயே அவன் ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகி 2-3 கம்பெனியே ஓனா அவனுக்குன்னு சொல்லி சம்பாரிச்சுக்குவான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பர்சனாவோட புரோட்டீன் பார் தான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அதோட நிப்பாட்டாம இன்னும் பெருசா நிறைய கம்பெனி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த புரோட்டீன் பாரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இதனால அவனுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய காசு சம்பாதிப்பான். பட் ஆனா இதுக்கு ஈடா அவன் கொடுக்கறது என்னவா இருக்கும்னா அவனோட டைம் பிளஸ் அவனோட ஃபுட். என்னன்னு பார்த்தா இவன் அந்த பர்சோனா அப்படிங்கிற ஆப்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட இவன் அவனோட வாழ்க்கையில இருந்து ஒரு பகுதியை இழந்துகிட்டே இருப்பான். அது வேற ஒண்ணுமே இல்ல, நார்மல் சாப்பாடை இவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமைக்கு வந்துருவான். சோ இந்த பர்சோனா ஆப் மூலமா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு நல்லதும் நடக்குது, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருந்து வேற ஒண்ணு இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இப்ப அவனுக்குள்ளேயே அதெல்லாம் சொல்லிக்குவான். இப்ப அப்படியே கரண்ட் டைம்ல இருக்க ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த புரோட்டீன் பார் அப்படியே கையில வச்சுக்கிட்டு, அன்னையில இருந்து என்னால இப்ப வரைக்கும் மித்த சாப்பாடை நல்லபடியா டேஸ்ட் பண்ணி கூட சாப்பிட முடியாது, அதை சாப்பிட்டா எனக்கு ஏதாண்டு ஒரு அலர்ஜி வந்துரும்ட்டே நான் இதே புரோட்டீன் பாரை கண்டினியூஸா சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஆனா என்ன, இதை சாப்பிட என்னால யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம வெறும் பிசினஸ்ல மட்டுமே போக்கஸா இருக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை இப்ப அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப இதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா ஆபீஸ்க்குள்ள வருவா. அவ வந்த உடனே இந்த லில்லி பொண்ணு, என்ன ஜி முந்தி மாதிரி உன் பெயிண்டிங்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ வேற டிசைன் ஏதாவது கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. கரெக்டா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி உள்ள கூட்டு போயிருவான். இப்ப உள்ள நம்ம ஹீரோயின் வந்தோடனே, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், என் கண்ணு முன்னாடி மட்டும் உட்காந்துரு, உன்னை பார்த்துட்டே வேலை செஞ்சாதான் எனக்கு வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வெக்கமா வரும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ அவ கையை பிடிச்சிக்கிட்டே அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிரும். டக்குன்னு யாரன்னு பார்த்தாங்கன்னா பிரச்சனையா இருப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு, நான் யாரை நினைச்சு பயப்பட போறதே கிடையாது, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு லில்லி வந்துருவா. அவளை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படி பயத்துல கையை லைட்டா உதறிட்டு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு பாஸ், நான் வெளியே போய் அதை கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப வெளியே வந்துருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு புரோட்டீன் பார் அப்படியே ஆசையா வந்து கொடுத்துட்டு, இதை சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே போயிருவாளா. ஆனா நம்ம ஹீரோவால தான் அந்த பர்சோனா ஃபுட்டை தவிர வேற எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் ஒத்துக்காதுல. அதனால நம்ம ஹீரோயின் கொடுத்ததை அப்படியே அவன் கையில மட்டும் வச்சு பாத்துக்குவான். அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம், என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கோவர்க்கர்ஸ்ட சொல்லி கிளம்பிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும், எனக்கும் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களும் உங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிருங்க அப்படின்ட்டு அவனும் நைஸ் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுவான். இதுலயே அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் 100% இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஓகே ஜியும் பாஸும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தேடி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம பாஸ்க்கு பின்னாடி வந்து அப்படி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு, நான் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுத்தனமா சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் விளையாட்டுத்தனமா, நீ ஜோவா இல்லனா ஜியாவா அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா 2-3 பொண்ணுங்க பேரை சொல்லுவானா. இது வந்து பாவம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கஷ்டமாயிரும். அப்புறம் என்ன, அப்படியே உடனே நம்ம ஹீரோ கிட்ட, நீ கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணு, நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்ப தனியா கலண்டு போயிருவா. அடுத்து என்ன, நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஏதாண்டு ஒரு கவலையா இருந்தாவே அடுத்த செகண்ட் அந்த பர்சோனா ஆப் தான். இப்ப அதே மாதிரிதான் அந்த ஆப்புக்குள்ள போய் நம்ம லவ் பண்ற பையனுக்கு நம்ம தான் ஸ்பெஷலா தெரியணும், மித்த பொண்ணுங்க ஸ்பெஷலா தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்பாடு இருக்குமா, அதை ஆர்டர் போட்டுருவா. இப்ப அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிட்டு கெடுத்து செம்ம ரொமான்டிக்கா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்து, அப்படியே அவனோட ஷூ லேஸ் வேற கலண்டு இருக்குமா, அதையும் அப்படியே டைப் பண்ணி விட்டுட்டு, இப்ப அவனுக்காக இவ கொடுத்த ஐஸ்கிரீமை கொஞ்சோண்டு பாதி இவளே கடிச்சு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாளா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் அப்படி எக்கச்சக்கமா ரைஸ் ஆயிரும். ஒரு பக்கம் நம்ம ஷூலேஸ் எல்லாம் கெட்டி விடுறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ்வோடையும் பார்ப்பான். இன்னொரு பக்கம் இவ என்னடா இன்னைக்கு செம ரொமான்டிக்கா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்ஸ் மூட்லயே தான் நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்ட்டு
திரும்பி ஒரு கிஸ்ஸ போட்டுருவா பார்க்கணும். அவ்வளவுதான், பையன் அப்படியே அங்கேயே டோட்டலா காலி. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு போன டேட்டை பத்தி தான் நினைச்சு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாளா. அப்ப திடீர்னு சரி பேசாம நம்ம ஹீரோவை வரையும் அப்படின்ட்டு அவ டிராயிங் நோட் எடுத்து அவ டிரா பண்ணலான்ட்டு உட்காருவா. ஆனா அதை அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவளால ஒழுங்கா வரையவே முடியாது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னது இது, நம்மளால ஒழுங்கா வரைய முடியலையா, இல்லனா அவன் மூஞ்சி வரைகிற அளவுக்கு பெருசா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருப்பா. அடுத்து அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட மெயின் வேலையே டிரா பண்ணி டிசைன் பண்றது தானே. சோ இப்ப அந்த ஒர்க்கை தான் அவ பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ நினைக்கிற மாதிரி டிராயிங்ஸ் அவளால கொண்டு வரவே முடியாது. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னது இது, என்னோட டிராயிங் இவ்வளவு பூரா போய்கிட்டே இருக்கு, இதை எப்படி நான் நோட் பண்ணாம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழம்பி போயிருப்பாளா. அப்பதான் அவளுக்கு லைட்டா ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துட்டு போகும். இந்த பர்சோனா ஆப்பை அவ யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் இவகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கும். இந்த ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா நீங்க அதுக்கேத்தாப்புல ஒரு வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது இப்ப நம்ம ஹீரோயின் மைண்டுக்கு வந்துட்டு போகுமா. உடனே நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவா, அது என்ன வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வாசி நம்ம மூவிக்கு போலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானா. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நம்ம ஹீரோ கூட சரி டயர்டா இருக்குன்னா வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், நானே உன்னை போய் வீட்டுல டிரா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கும் நம்ம ஹீரோயின் இல்ல நானே நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாளா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்னாச்சு அவையும் இப்படி திடீர்னு நடந்துக்கிறா, ஒருவேளை எவ்வளவு கோவமா இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்குவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றக்கா வந்துருவான். வந்தவன் அப்படியே இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டா மூவிக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஏற்கனவே பல விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காள. அதனால இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா இப்ப ஆபீஸ்க்கே போவோம் அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் ஆபீஸ்க்கே வந்துருவாங்களா. ஆனா ஆபீஸ்க்கு வந்து கடுத்தும் நம்ம ஹீரோயின் ஏன் தன்னால வரைய முடியல அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட ரெகுலர் சாப்பாடே இப்போ அந்த புரோட்டீன் பார் தான். சோ அதை சாப்பிட சாப்பிட அவன் கண்டிப்பா நிறைய ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதனாலேயே எங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருமோ, அதனாலதான் அவ லைட்டா கோவப்படுறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளான போடுவான். ஓகே நம்ம ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 4 புரோட்டீன் பார் சாப்பிடுறோம். சோ அதை 2ஆ குறைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி வராது. சோ அந்த மிச்ச டைம்ல நம்ம ஜி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கரெக்டா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோயின் இப்ப இவனோட ரூம்குள்ள வந்துருவா. அவ வந்தனே இந்த புரோட்டீன் பாரை பாத்துருவா. அது மட்டும் இல்லாம இந்த புரோட்டீன் பார்ல அந்த பர்சோனாவோட சிம்பிள் வேற போட்டிருக்குமா, அதையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிருவா. அதுக்கடுத்து ஏற்கனவே குழப்பத்துல இருக்க நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப குழம்பி போயிருவா. ஒருவேளை இவனும் அந்த பர்சோனா ஃபுட்டை சாப்பிடுறானோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே பேசிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து சரி சந்தேகம்னு சொல்லி ஒண்ணு வந்துருச்சு, அதை அப்படியே கிளியர் பண்ணிடுவோம்ட்டு இப்ப அந்த பர்சோனாவோட கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணுவாளா. கால் பண்ணி யானன்ட்டு யாரான்னு ஒரு ஆளு உங்ககிட்ட புரோட்டீன் பார் வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த சைட்ல இருந்து சாரி மேடம், நீங்க எங்களோட விஐபி கஸ்டமரா இருந்தாலும் மித்த கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல அப்படியே டெட் எண்ட் ஆயிரும். உண்மையிலே நம்ம ஹீரோ இந்த ஆப்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடறானா இல்லையாங்கிறது இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு தெளிவா தெரியல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்துல தான் மேல கோவமா இருக்கா. தனியா டின்னர் கூப்பிட்டா தானே வரமாட்டா, நம்ம பேசாம கம்பெனில இருக்க எல்லாரும் சேர்த்து ஒரு டின்னர் கூட்டு போவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் ஒரு லஞ்ச் பிளான் ஒண்ணு போடுவான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் கூட ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப மித்த எல்லாருமே செம ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருப்பாளா. இதை நோட் பண்ண ஹீரோ அப்படியே அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட போட்டு விடுவான். ஏன் என்கிட்ட இப்ப சரியாவே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. இந்த டெக்ஸ்ட பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல இவன் இப்ப உண்மையிலேயே அந்த பர்சோனா ஃபுட்டை சாப்பிட்டக்கடுத்து தான் இப்படி ஹேண்ட்ஸமாவும் லவ்விங்கான பர்சனாவும் இருக்கானா, இல்லனா இவனோட நேச்சரே இதுதானா. அப்பனா இப்ப நான் உண்மையிலேயே எந்த பர்சனாலிட்டி இருக்க ஆளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் குழப்பத்துல இருப்பாளா. அதோட சேர்த்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவுமே இவளோட ரியல் நேச்சரை பார்த்து லவ் பண்றானா, இல்லனா அந்த ஃபுட்டை சாப்பிடுறப்ப இவளுக்குள்ள ஏற்படுற சேஞ்சஸ்னால ஒரு பர்சனாலிட்டி உருவாகுதுல அதை பார்த்து லவ் பண்றானா அப்படிங்கிற குழப்பம் அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே வேற இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படி மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதுல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டெக்ஸ்டா போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அது எதுக்குமே நம்ம ஹீரோயின் ஒழுங்காவே ரிப்ளை வேற கொடுக்கவே மாட்டா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கடுப்பாகி அப்படியே வாய் விட்டே கேட்டுருவான், உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பாருங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா என்கிட்ட சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் பதிலுக்கு கேட்பா. இவங்க 2 பேரும் அப்படி மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணதை பார்த்தோனையும் அந்த சுத்தி இருக்க மித்த கோவர்க்கர்ஸ் எல்லாருமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, சரி பாஸுக்கும் ஜீக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களே அதை பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்ட்டு இவங்க எல்லாரும் அப்படி ஒவ்வொரு ஆளா என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து சரி தனியா தானே இருக்கோம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வாய திறப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஜீயா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான்
நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கிளம்பிடுவா. நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனாலும் சரி, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே நம்ம தான் என்ன விஷயம் தெரியலனா கூட இறங்கி போகணும் அப்படின்ட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக பாப்பானா. ஆனா இதுவே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பாப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சிங்கர் ஃபேங் வருவானா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும், ஏன் நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, சரி நீ எங்க போறேன்னு சொல்லு, நானும் அவன் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு அவனும் அவனோட பைக்ல நம்ம ஹீரோயின் கூட போயிருவான். இவங்க கிளம்புன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோ வெளியவே வருவானா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் ஃபேங்கும் ஒன்னா போறத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏறிடும். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினையும் அந்த ஃபேங்கையும் தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவளோட டிராயிங்க வச்சு ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. இதுலயே அந்த ஃபேங் கண்டுபிடிச்சிருவான் இவளுக்கு வந்து டிராயிங்ல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே அந்த ஃபேங் அப்படியே, இங்க பாரு, எவ்வளவு பெரிய டேலண்டடான பர்சன்னாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் ஏதாவது ஒண்ணு வரும். அதை நினைச்சு அப்படி நம்ம வீக் ஆயிடக்கூடாது. அந்த பிரேக் பாயிண்ட நம்ம ஒரு பிரேக் த்ரூ பாயிண்டா மாத்தணும். நீ ரீசெண்டா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆயிருப்ப, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நீ ரிலாக்ஸ் ஆகி திரும்பி முதர்ந்து ட்ரை பண்ணு, கண்டிப்பா விட இனி நீ சூப்பரா வரைவ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் அப்படியே ஒளிஞ்சு நின்னு இவங்க ரெண்டும் என்னதான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு பாவம் எதுவும் சரியா கேட்கவே கேட்காது. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, சரி அட்லீஸ்ட் ஃபேங்கையான்ட்டு இங்க இருந்து கிளப்பி விடுவோம் அப்படின்ட்டு இப்ப ஃபேங்குக்கு ஓரமா நின்னு கால் பண்ணுவான். ஏ ஃபேங், நீ எங்க இருக்க, நம்ம ரெண்டும் முக்கியமான ஒரு ஃபைல் ஒன்று செக் பண்ணணும், சீக்கிரம் ஆபீஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த ஃபேங்கா, சாரி பாஸ், இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால உங்களை அடுத்து வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும். ஏன்டா நீ பிஸியாவா இருக்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஆட்டைய போடலான்னு சொல்லி ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிக்குவான். அதுக்கடுத்து பொறுத்தது போதும்ட்டு நம்ம ஹீரோ இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கப்பே நடுவுல போய் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு செம எரிச்சலாயிரும். அப்புறம் என்ன, அப்படியே கோச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுவா. ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல பல கேஸ், இதுல இப்ப புதுசா வேற சார் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாரா. அதனால சரி நம்மளே போய் நல்லா விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட அபார்ட்மெண்ட் கீழே போய் வெயிட் பண்ணுவானா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தனையும் நம்ம ஹீரோ அவ கையில ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு, இங்க பாரு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சரியா தெரியல, பட் இருந்தாலும் நான் சாரி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அப்பாலஜைஸ் பண்ணுவானா. ஆனா இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். இவன் மேல மட்டும் ஒண்ணு தப்பு இல்லையே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் உண்மையிலே அந்த பர்சனா ஃபுட் சாப்பிடறானா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம அதை ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்பனா நம்மளுமே வேற ஒரு பர்சனாலிட்டியா நடிச்சு இவனை ஏமாத்த தானே செய்யறோம். அப்பனா நான் எப்படி பார்த்தா நம்ம தானே அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளுக்குள்ளே பல தாட்ஸை ஓட்டிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பொய்யான பேசிஸ்ல ஆரம்பிச்ச ஒரு லவ் வந்து எத்தனை நாள் நினைக்கும்னே தெரியாது. பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த கிஃப்ட் அப்படியே திரும்பி அவன்கிட்டே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்து நம்ம ஹீரோ உண்மையிலே அந்த பர்சனா ஃபுட் சாப்பிடுறான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் எப்படி கண்டுபிடிக்க போறா. அது மட்டும் இல்லாம இப்ப அவளோட டேலண்ட் மொத்தமா பாதிக்கப்பட்டுருச்சு, அதை எப்படி அவ ரீகெயின் பண்ண போறா அப்படிங்கறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.